தனக்கு திருமணமானதையே மறைத்து பெண்ணுடன் பழகி வந்த நபர். பெற்றோர்களுக்கு தெரிந்தவுடன் காவல் நிலையத்தில் புகார். எச்சரித்து அனுப்பியும் காதலியை கொலை செய்ததால் பரபரப்பு. இருவரும் தங்கி இருந்த அறையில் நடந்தது என்ன? கோவை ஆர்ஜி புதூர் பகுதியை சேர்ந்தவங்கதா 29 வயதாக கூடிய சரவணன். இவர் சிறு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல தனக்கு திருமணம் ஆனதையே மறைச்சு கோவில்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளப்பாளையம் பகுதியை சேர்ந்த 26 வயதான கீதா அப்படின்ற உறவுக்கார பெண்ணை கடந்த ஆண்டு காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க. இது 2 குடும்பத்தாருக்குமே தெரிய வந்து கீதாவுடைய குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்காங்க. அதுல சூலூர் காவல் நிலையத்துல விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து சரவணனை எச்சரித்த போலீசார் அனுப்பியிருக்காங்க. கீதாவை அவருடைய பெற்றோர்களுடன் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் காவல் நிலையத்துல இவங்க 2 பேருமே பிரிச்சு வச்சாலும் அப்பப்போ தனிமையில சந்திச்சு 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு வந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை கோவை அவினாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில அறையெடுத்து தங்கின சரவணன் கீதா ஜோடிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த வாக்குவாதம் முற்றி போன நிலையில அது கை கலப்பாவும் மாறி இருக்கு. இதுல சரவணன் அடிச்சதுல கீதா மயங்கி விழுந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து விடுதியில இருந்த சரவணன் தப்பி சென்றிருக்காங்க. இந்த நிலையில சனிக்கிழமை காலையில நீண்ட நேரம் ஆகியும் அறையுடைய கதவு திறக்கப்படாததால கோவை பீளமேடு காவல் நிலையத்துல புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கீதாவுடைய உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கீதாவை கொலை செய்த சரவணனை போலீசார் கைது செஞ்சு இப்ப விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. தூக்க கலக்கத்தினால நடந்த கொடூர சம்பவம். கண்ணுமைக்கும் நேரத்துல 3 வயசு குழந்தை உட்பட 5 பேர் இறந்து போயிருக்காங்க. லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி இருக்கு. இந்த விபத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க. ஓட்டுநரும் கிளீனரும் தப்பி ஓடி இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த கொரநாட்டு கருப்பூர் பகுதியை சேர்ந்தவர் யாசர் ஹராஃபத், கூடவே முகமது அன்வர், ஹாஜிதா பேகம், சாராபாத் நிஷா, அப்புறமா 3 வயது ஆண் குழந்தை அப்னான். இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய உறவினர் பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்தவங்க. சென்னையில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு. சோ அவரை பாக்குறதுக்காக பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வந்து பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டு இருந்திருக்காங்க. நள்ளிரவு பி முட்லூர் பக்கத்துல ஆணையம் குப்பம் அப்படின்ற இடத்துல வரும்போது சிதம்பரத்துல இருந்து கடலூர் நோக்கி போன லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்துல கார் மீது நேருக்கு நேர் மோதி இருக்காரு. இந்த விபத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் பரிதாபமா சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காங்க. உடனே